ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு நீட் கட் ஆஃப் 2024 எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இது மாதிரியான வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி பதிவிட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2022, 2023 தரவுகளை வச்சு நம்ம நீட் கட் ஆஃப் என்னவா இருக்குன்னு சொல்லி நம்ம கணித்திருந்தோம். இப்போது பார்த்தீங்கன்னா ஜூன் 4, 2024 என்டிஏ ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் பல சர்ச்சைகளுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டதுக்கு அப்புறம் இப்போ ரிவைஸ்டு ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. 26 ஜூலை 2024 அன்று நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இப்போ நம்ம நீட் கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் 2023 தரவுகளை எடுத்திருக்கோம். இப்போது என்டிஏவோட தமிழ்நாடு ஸ்கோர் டிக்ளேர் பண்ணிக்கிறது அந்த தரவுகளை எடுத்திருக்கோம். இப்போ ரெண்டே வச்சு தான் நம்ம என்ன மாதிரி ஸ்கோர் நமக்கு கட் ஆஃப் கிடைக்குதுங்கிறத நம்ம ஒரு கணிப்புகள் வர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 720க்கு வந்து ஒரு பர்சனும், இந்த இயர் வந்து 720க்கு ஒரு பர்சனும் இருக்காங்க. எபோவ் 700க்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் லாஸ்ட் இயர் 29 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த வருஷம் வந்துட்டு எபோவ் 700 129 மெம்பர்ஸ் இருக்காங்க. லாஸ்ட் இயர் 650 எபோவ் வந்து 378 மெம்பர்ஸும், எபோவ் 600 1538 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எபோவ் 600 மேலேயே 4901 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. லாஸ்ட் எபோவ் 550 எபோவ் வந்து பார்த்தீங்கன்னா 3628 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ எபோவ் 550க்கு மேலே வந்து 9235 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த டிஃபரன்ஷியேஷன் நம்ம பார்க்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கட் ஆஃப் வந்து அதிகமாக உயர்ந்திருக்குங்கிறது வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அது போக பார்த்திங்கன்னா இப்போது எபோவ் 600க்கு மேலேயே வந்துட்டு 4901 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நமக்கு நார்மலாக நமக்கு தமிழ்நாடு காலேஜ் சீட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது கவுன்சிலிங்க்கு பார்த்தாக்கா ஆல் இண்டியா கோட்டா 15% நமக்கு போயிடும். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா 7.5% போயிடும். ஓகேங்களா? இதெல்லாம் போக பார்த்திங்கன்னா 4150 சீட்ஸாக அரௌண்டு நமக்கு இருக்குது. இப்போ அங்கே சீட்ஸ் வந்து 4150, பட் இங்கே எபோவ் 600க்கு மேலே 4901 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிசி கேட்டகரிக்கு ஒரு நார்மலாக சீட் கிடைக்கணும்னாக்கா ஒரு 620 to 630 ப்ளஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சீட் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 650 ப்ளஸ் அப்படின்னாக்கா நம்ம சேஃபர் ஜோனில் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? ஜென்ரலான விஷயம் இதெல்லாம். அது போக நமக்கு கேட்டகரி வைஸ் நமக்கு இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கனாக்கா இந்த அதிகப்படியான ஸ்கோர் எடுத்திருக்க காரணத்தினால நாம் வந்து நீட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து அதோட முழுமையான கட் ஆஃப் என்னங்கிறத நம்மளால் வந்து யூகிக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த தரவுகள்லாம் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட அடுத்த பிளானிங்கை வந்து நீங்கள் சரிவர பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் அகாடமியில் வந்துட்டு ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் அட்மிஷன் போயிட்டுருக்கு 2025க்கு. உங்களுக்கு அதை அட்மிஷன் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த காண்டாக்ட் நம்பர்ஸ் கால் பண்ணி எங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு உங்கள் என்ன ப்ராசஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.